Hello வணக்கம், this is Radhika Acharya from Sales Funda CRM software. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா HR மேனேஜ்மெண்ட் பார்க்க போகிறோம். அப்புறம் நீங்கள் வந்து இதில் உங்களோட எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, ஷிஃப்ட் எப்படி பைண்ட் பண்ணுறது, அண்ட் எப்படி வந்து நீங்கள் உங்கள் எம்ப்ளாயோட அட்டெண்டன்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்க இந்த லிங்க் வந்து நீங்கள் க்ரோமில் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சைன்இன் ஆப்ஷன் தெரியும். அந்த சைன்இன் ஆப்ஷனில் வந்து நாங்கள் கொடுத்த ஐடி அண்ட் பாஸ்வேர்டு போட்டுக்கலாம். ஐடி அண்ட் பாஸ்வேர்டு போட்டு பிறகு நீங்கள் சைன்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டெஸ்க்டாப்பில் இருந்து தெரியும். இதுதான் வந்து எங்களோட சேல்ஸ் ஃபண்டா சாஃப்ட்வேர். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஹெச்ஆர் மாடியூல், அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ் மாடியூல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நான் பார்க்க போகிறோம்னா நியூ எம்ப்ளாய் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நியூ எம்ப்ளாய் மேலே கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ண உடனே ஒரு எம்ப்ளாய் ஐடி வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். எந்த ரைட்ஸ் குரூப்பில் அவங்கள இந்த எம்ப்ளாய் பர்டிகுலர் எம்ப்ளாயில் போட போகிறீங்களோ அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் ஜாயினிங் நீங்கள் இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த பிரான்ச்சில் இந்த எம்ப்ளாய் போக போகிறாங்க, எந்த பிரான்ச்லேருந்து இங்கே வேலை செய்ய போகிறாங்க, அந்த பிரான்ச் பேர் வந்து நீங்கள் இங்கேருந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் டிபார்ட்மெண்ட், எந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த எம்ப்ளாயை வந்து வேலை செய்ய போகிறாங்க அந்த டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த எம்ப்ளாயி வந்து யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க, யார் வந்து ரிப்போர்ட்டி அப்படின்றது நீங்கள் வந்து இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பேசிக் சேலரி வந்து நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பேன் நம்பர், ஆதார் கார்டு நம்பர், பிஎஃப் நம்பர், இஎஸ்ஐ நம்பர், அதர்ஸ், அப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு வந்து இங்கே ரெட் மார்க்கில் கொடுத்தது மட்டும் தான் மேண்டட்டரி, அது மட்டும் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். அப்படி உங்களுக்கு வேணுன்றது வேணால் நீங்கள் வந்து எல்லாமே கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்கும், உங்கள் எம்ப்ளாயோட பேர் வந்து இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட மெயில் ஐடி போட்டுக்கலாம். ப்ரைமரி மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். டெசிக்னேஷன் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணிக்கலாம். அலோவன்ஸ் வந்து உங்களுக்கு கம்பெனி கொடுப்பாங்களா இல்லை அவங்க எம்ப்ளாயை பார்த்துக்கணுமான்றது நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஸ்டேட்டஸ் வந்து இப்போது அவங்க ஒர்க்கிங்கில் இருக்காங்கன்னா ஒர்க்கிங்னு போடலாம், இல்லை லெஃப்ட் பண்ணிட்டாங்கன்னா லெஃப்ட்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் அட்ரஸ், உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். கண்ட்ரி, ஸ்டேட்டு, சிட்டி, ஏரியா, லேண்ட்மார்க், போஸ்டல் கோட் இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே உங்களோட கரண்ட் அட்ரஸ் கூட நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். எந்த கண்ட்ரியில் இந்த ஸ்டேட் இருக்குது, எந்த கண்ட்ரியில் இந்த அட்ரஸ் இருக்குது, ஸ்டேட்டு, சிட்டி, ஏரியா, லேண்ட்மார்க், போஸ்டல் கோட் உங்களுக்கு வேண்டுற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி காண்டாக்ட் நம்பர் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா நீங்கள் எமர்ஜென்சி காண்டாக்ட் வந்து இதில் போட்டுக்கலாம். உங்களோட செகண்டரி காண்டாக்ட் இதில் போட்டுக்கலாம். மெயில் ஐடியோ போட்டுக்கலாம். அப்புறம் லாகின் ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவாக வச்சிங்கனால தான் வந்து அவங்க சைன்இன்னோ சைன் அவுட்டோ பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கேருந்து சேவ் பண்ணிங்கன்னா உங்களோட எம்ப்ளாய் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எம்ப்ளாய் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு குரூப் டிஃபைன் பண்ணியிருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு ஷிஃப்ட் டிஃபைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து குரூப் எம்ப்ளாய் வந்து போட்ட உடனே நீங்கள் வந்து ஒரு ஷிஃப்ட் டிஃபைன் பண்ணலாம். அவங்களுக்கு ஷிஃப்ட் டிஃபைன் பண்ணதுக்கு எம்ப்ளாய் ஷிஃப்ட்டில் போய் ஏதாச்சும் ஒரு ஷிஃப்ட்டில் வந்து ஒரு ஷிஃப்ட் வந்து அவங்களுக்கு ஆட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். ஷிஃப்ட் வந்து நீங்கள் இங்கேருந்து ஷிஃப்ட் நேம் போட்டுக்கலாம். ஈவினிங் ஷிஃப்ட் இல்லை நைட் ஷிஃப்ட் எப்படி இருக்கோ அக்கார்டிங்லி வந்து நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். சைன்இன் டைம் வந்து இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சைன் அவுட் டைம் ஆட் பண்ணிக்கலாம்.
லேட் மினிட்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் லேட் ஆகுன்னா வந்து சேலரியில் டிடக்ஷனோ இல்லை எடிஷனோ பண்ணுறீங்க, இல்லை உங்கள் அக்கார்டிங்கில் வந்து நீங்கள் இங்கே லேட் மினிட்ஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் ஹாலிடேஸ் எப்போ இருக்கோ, சண்டே சாட்டர்டே இல்லை எப்படி உங்களுக்கு இருக்கோ, ஃப்ரைடே இருக்கோ, அந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் போட்டுக்கலாம். லேட் ஸ்டேட்டஸ் கண்டிஷன் வந்து உங்கள் அக்கார்டிங்காக வந்து நீங்கள் இதை டிஃபைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓவர் டைம் இஃப் அப்ளிகேபிளாக இருந்தது நீங்கள் அப்ளிகேபிள்னு போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா நாட் அப்ளிகேபிள்னு போட்டுக்கலாம். அப்ளிகேபிள்னு போட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஓவர் டைமுக்கு ஒரு ஃபார்முலா போட வேண்டியதாக இருக்கும். நாட் அப்ளிகேபிள் பண்ணிங்களா அதெல்லாம் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேலரி கேல்குலேஷன் எப்படி இருக்கோ, calculate on the basis of attendance status, example present, half day, absent, late. இது வந்து உங்கள் அக்கார்டிங் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா calculate on the basis of worked hours. நீங்கள் வந்து on the basis of எவ்வளோ நேரம் அவங்க ஒர்க் பண்ணுறாங்களோ அது மாதிரி calculate பண்ணுறீங்களா, இல்லை ஹாஃப் டே ப்ரெசன்ட் டேலேருந்து பண்ணுறீங்களா வந்து நீங்கள் அது செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது போட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம எம்ப்ளாயி ஆட் பண்ணிவிட்டு எம்ப்ளாயி குரூப்பில் எம்ப்ளாயி லிஸ்ட்டில் எம்ப்ளாயி ஷிஃப்ட்டு வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எம்ப்ளாயி லிஸ்ட்டில் எம்ப்ளாயி லிஸ்ட்டில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிஷா வந்து நம்ம ஆட் பண்ண நிஷா சிங் வந்து இங்கே பார்க்குறீங்க. அவங்களோட டெசிக்னேஷன் டிஓபி, பிரான்ச் ஐடி, டெலிகாலர், அட்மின், யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்களோ அவங்களோட அட்மினுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களோட நம்பர், காண்டாக்ட் நம்பர் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மேலே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் எம்ப்ளாயோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே பார்க்கலாம். உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட சேலரி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஷிஃப்ட், உங்களுக்கு எந்த ஒர்க்கிங் ஷிஃப்ட் நம்ம போடுறீங்க அந்த ஒர்க்கிங் ஷிஃப்ட் வந்து நீங்கள் இங்கே போட்டுக்கலாம், போட்டு சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் லிஸ்ட் பார்க்கலாம். அட்டெண்டன்ஸ் லிஸ்ட் வந்து உங்களுக்கு டிஃபைன் பண்ணலாம். ப்ளஸ் ஐக்கானில் போயிட்டு அட்டெண்டன்ஸ் டேட் வந்து எப்போத்துலேருந்து அவங்க ஜாயினிங் பண்ணாங்களோ அந்த டேட் வந்து இங்கே போட்டுக்கலாம். சைன்இன் டைம் எப்போ இருக்கும் அந்த சைன்இன் டைம் வந்து நீங்கள் இங்கேருந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். அவங்களோட சைன் அவுட் டைம் வந்து இங்கேருந்து நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ரிமார்க் போடணுன்னா நீங்கள் ரிமார்க் போட்டு இங்கேருந்து சேவ் பண்ணிங்கன்னா உங்களோட அட்டெண்டன்ஸ் டேட்டு, டைம், சைன் அவுட்டு, அவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு இங்கே தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டார்கெட், நீங்கள் வந்து உங்களோட எம்ப்ளாய்க்கு வந்து டார்கெட் கூட டிஃபைன் பண்ணலாம். அது எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னா இங்கே பென்சில் ஐக்கானில் போய் டார்கெட் வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி டார்கெட் வந்து நீங்கள் உங்களோட எம்ப்ளாய்க்கு கொடுக்குறீங்களோ அந்த டார்கெட்டை வந்து நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை நியூ லீட் அவங்க டெய்லி எடுத்துகிட்டு வரணும் அது வந்து நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் மீட்டிங், எத்தனை மீட்டிங் வந்து அவங்க டெய்லி ஷெட்யூல் பண்ணணும் அந்த மீட்டிங் வந்து நீங்கள் இங்கேருந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். எத்தனை நியூ கஸ்டமர் எடுத்துகிட்டு வரணும் டெய்லி அப்படின்றது நீங்கள் வந்து அந்த க்ளோசிங் வந்து எவ்வளோ ஆகணும் அப்படின்றது நியூ கஸ்டமர் நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். அப்புறம் மந்த்லி ரெவென்யூ எவ்வளோ வரணும் அப்படின்றது கூட நீங்கள் இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். டிஃபைன் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி மந்த்லி சேலரி வந்து நீங்கள் இங்கேருந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து இப்போது ஜாயினிங் அப்புறம் ஆஃபர் லெட்டர் வந்து நீங்கள் இங்கேருந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். 3 டாட் போயிட்டு நியூ ஆஃபர் லெட்டர்னு போயிட்டு ஆஃபர் டேட்டட் வந்து இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் டியூ டேட் வந்து நீங்கள் இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த டிபார்ட்மெண்ட் இருக்காங்க அதை நீங்கள் போட்டுக்கலாம், பிரான்ச் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு ஏதாச்சும் ஆட் பண்ணணுன்னா அதை ஆட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆஃபர் லெட்டர் வந்து நீங்கள் இங்கேருந்து பிரிண்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துக்கலாம். இன்கேஸ் அவங்களோட ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்படி ஏதாச்சும் இருந்ததுன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இங்கேருந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பர்டிகுலர் எம்ப்ளாயர் டாக்குமெண்ட்ஸ் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் கொடுக்குற ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ட்ராக்கர், உங்களோட எத்தனை எம்ப்ளாயி இருக்கிறாங்களோ அந்த எம்ப்ளாயோட எல்லாம் ட்ராக்கிங் லிஸ்ட் வந்து உங்களுக்கு இதில் தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ரைசல் லெட்டர் கூட நீங்கள் இங்கேருந்து போட்டுக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் வந்து நீங்கள் கூட இங்கேருந்து போட்டுக்கலாம், பிரிண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் இதை
பிரிண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸலாக இருக்கோ, பிடிஎஃபாக இருக்கோ, HTML இருக்கோ, CSV இருக்கோ, இல்லை இமேஜில் எப்படி வேணுமோ அப்படி வந்து நீங்கள் இதை அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இப்போ வந்து நீங்கள் இங்கே எடிட்டிங் கூட பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் விட்டு போச்சு அப்படி ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் இங்கேருந்து போய் திருப்பியோ எடிட் பண்ணி எது உங்களுக்கு தப்பாக படுதோ அது போட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூ ப்ராடக்ட் ரிக்வெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்கள் எம்ப்ளாயி வந்து வெளியில் போகிறாங்க, அவங்க சேல்ஸ் பர்சன் வெளியில் போகிறாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டூல் தேவைப்படுது. இப்போ ஏசி கம்பெனியாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஏதாச்சும் டூல் தேவைப்படுது. அந்த டூல் வந்து அந்த ரிக்வெஸ்ட் வந்து அவங்க அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி வந்து அந்த ரிக்வெஸ்ட் இங்கேருந்து போட்டு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட எதுக்கு வேணும் உங்களுக்கு அந்த மெட்டீரியல் வந்து போட்டு நெக்ஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அவங்களுக்கு தேவைப்படுறது வந்து நீங்கள் பார்த்து அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணி போட்டு அவங்களுக்கு கொடுத்துக்கலாம். போட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படி அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு கிடைச்சோன்னே அவங்க ரிசீவ் போட்டு இங்கேருந்து அந்த ப்ராடக்டை வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா யார் வந்து எந்த குவான்டிட்டி ரிசீவ் பண்ணாவோ ஒரு குவான்டிட்டி வந்து அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்கன்றது அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அட்டெண்டன்ஸ் ரிப்போர்ட். நீங்கள் ஃபுல்லாக உங்களோட அட்டெண்டன்ஸ் ரிப்போர்ட் வந்து இங்கே பார்த்துக்கலாம். அவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து எத்தனை நாள் அவங்க ப்ரெசென்ட் இருந்தாங்க, எத்தனை நாள் அவங்க வரல, எத்தனை நாள் அப்சென்ட் இருந்தாங்க அப்படின்றது வந்து நீங்கள் பர்டிகுலர் எம்ப்ளாயோட பேர் போட்டு டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு அவங்களோட பேர் ஞாபகம் இல்லை, எம்ப்ளாயி ஐடி ஞாபகம் இருக்குன்னா எம்ப்ளாயி ஐடி போட்டு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அவங்க எங்கேருந்து சைன்இன் பண்ணுறாங்க, எங்கேருந்து சைன் அவுட் பண்ணுறாங்கன்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது கூட வந்து நீங்கள் டேட்டை வச்சு கூட ஃபில்டர் பண்ணிக்கலாம். எத்தனை நாள் அவங்க வந்து வந்திருக்காங்க, எத்தனை நாள் வரல அப்படின்றது நீங்கள் இந்த டேட்டை பார்த்து சேலரி கூட நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலரி ரிப்போர்ட் கூட இங்கே எடுத்துக்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். பே ஸ்லிப் வந்து நீங்கள் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எத்தனை சேலரி வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து நீங்கள் இங்கேருந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து HR மாடியூல்ஸ். இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது, ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எங்களோட வெப்சைட் போயிட்டு அங்கேருந்து வந்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் கொடுப்போம். அங்கேருந்து வந்து நீங்கள் ஏதாச்சும் எங்ககிட்ட கேட்டுக்கலாம். அப்படி இஃப் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் எங்கள் வெப்சைட்டில் விசிட் பண்ணி இல்லை எங்கள் மொபைல் நம்பருக்கு நாங்கள் கொடுத்துருக்க அஃபிஷியல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். தேங்க்யூ.